எல்லாருக்குமே இப்போ நம்ம அதிகமா ஃபேஸ் பண்றோம். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாம. ஸோ அப்ப அந்த பதட்டத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? இந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்னு நம்ம தெரியாமயே ஜாஸ்தியா யோசிச்சுட்டே இருக்கிறதுனால, இந்த மாதிரி உபாதைகள் இன்னும் ஜாஸ்தியாக்கி குடுக்கறதுக்கு காரணமாவே இருக்கு. அப்போ உணவுல என்ன சாப்பிடணும்? லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். நைட்டு படுக்கும்போது 1 ஸ்பூன் வெந்தயம் தண்ணீல ஊற வச்சுட்டு, காலையில வெறும் வயித்துல அந்த வெந்தயத்தையும் சாப்பிடணும், அந்த தண்ணியையும் குடுக்கணும். நெறைய பேர் வெந்தயம் சாப்பிடுனா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே 1 ஸ்பூன் அள்ளி வாயில கொட்டிட்டு, "முழுங்கிட்டேன் மேடம்" அப்படின்னுவாங்க. மாத்திரை மாரி முழுங்கிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி இல்ல. அது நமக்கு பிரேக் ஆகும்போது தான், அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவினாய்ட்ஸ் நமக்கு நல்ல அப்சார்ப்ஷன குடுக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவினாய்ட்ஸ் நமக்கு பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல 2 விதமான ஃபைபர் இருக்கு. கரையும் தன்மை, கரையா தன்மை அப்படின்னு. இந்த 2 சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் நமக்கு பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது, பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணுது. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படாமையும் தடுக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறது நல்லது. நம்ம அதுவும் டயபெட்டிக்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபைபர் கம்பல்சரி நம்ம சேர்த்துக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, அந்த திணை, கம்பு, குதிரைவாலி, வரகு, சாமை இந்த மாதிரி சிறுதானியங்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டு, இந்த வெள்ளை அரிசியை பாலிஷ்டு ரைஸை கம்மி பண்ணி கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசிகளை நம்ம ஒரு வேளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு நார்ச்சத்தோட இருக்கும். அதே நேரத்தில் தேவையான தாதுகளையும் நமக்கு கொடுக்கும். ஸோ இது மூலயமாவே நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்புல கசப்பு சுவை கண்டிப்பாக தேவை. அது நமக்கு இந்த பாவக்காய், சுண்டைக்காய், கோவக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லையும் நம்ம அதிகமாக முள்ளங்கி முள்ளங்கி பார்த்தீங்கன்னா, இது நீரிழிவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலை, ஈவன் கிட்னியையும் பாதுகாக்கும். ஏன்னா